சற்று முன் வெளியான வானிலை முன்னறிவிப்பின்படி வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக சான்ஸ் இருக்கா? சென்னை வானிலை மைய தலைவர் புதிய அப்டேட். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைந்து பெய்து வருகிறது. வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகி உள்ளது. இதனால் சென்னையில் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாறுமா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து வானிலை மைய தென்மண்டல தலைவர் அமுதா புதிய அப்டேட் ஒன்றை வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் கடந்த 16ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கியது. அன்று முதல் தற்போது வரை தமிழகம் முழுக்க கனமழை கொட்டி வருகிறது. தற்போது கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்து வருகிறது. இன்றும் சென்னை உள்பட பல்வேறு மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடப்பட்டுள்ளது. அடுத்தடுத்து இரு காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகி இருப்பதால் தமிழகத்தில் மிக கனமழை கொட்டி வருகிறது. இதில் வங்கக்கடல் பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று புயலாக மாற வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. எனினும் உருவாகக்கூடும் என கூறப்படவில்லை. இந்நிலையில் இது தொடர்பாக இன்று செய்தியாளர்களை சந்தித்த வானிலை ஆய்வு மைய தென் மண்டல தலைவர் அமுதா புதிய அப்டேட் ஒன்றை வெளியிட்டார். அதில் புயலாக மாறுமா என்பது நாளை தெரிந்துவிடும் என்று கூறினார். மேலும் அவர் கூறியதாவது, சென்னையில் அதிகபட்சமாக மேடவாக்கத்தில் 10 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியதில் இருந்து தற்போது வரை 59% தமிழகத்தில் சராசரியை விட இயல்புக்கு அதிகமாக பெய்துள்ளது. நேற்று மட்டும் தமிழகத்தில் 20 இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்துள்ளது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதே இடத்தில் நிலவுகிறது. இது வரும் 23ஆம் தேதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து கரையை கடக்கும். மேலும் புயலாக மாறுமா என்பதை இப்போது கூற முடியாது. நாளை புயலாக மாறுமா என்பது தெரியும். இதேபோல் அரபிக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நாளை மாற வாய்ப்பு உள்ளது. இதனால் சென்னையில் இன்று மற்றும் நாளை இடி மின்னலுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. இதேபோல் தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யவும் வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் இன்றும் நாளையும் அதி கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது. இவ்வாறு அவர் கூறினார் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் வானிலை செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.